வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் குவிந்த மனுக்கள். ராமநாதபுரம் ஜூலை 20 ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் தாலுகா சோளந்தூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்தது. ஊராட்சி மன்ற தலைவர் சாத்தையா தலைமை வகித்தார். பிச்சாங்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் நாகமுத்து, திருப்பாலக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் உமர் பாருக் முன்னிலை வகித்தனர். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ராதிகா பிரபு துவக்கி வைத்தார். சோளந்தூர், பிச்சாங்குறிச்சி, திருப்பாலக்குடி, கருங்குடி, பாரனூர், கொத்திடல், களக்குடி ஆகிய ஊராட்சியில் மக்கள் மனு அளித்தனர். தாசில்தார் வரதராஜன், வட்டார வளர்ச்சி ஆணையர் லட்சுமி, வட்டார வளர்ச்சி அலுவலர் மலைராஜன் உட்பட பலர் பங்கேற்றனர். உள்ள ராஜா போங்க. முதுகுளத்தூர் தாலுகா தேரிருவழி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்தது. ஊராட்சி தலைவர் அபுபக்கர் சித்திக் தலைமை வகித்தார். தாசில்தார் சடையாண்டி முன்னிலை வகித்தார். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சண்முகப்பிரியா ராஜேஷ் துவக்கி வைத்தார். தேரிருவெளி, வளநாடு, அரப்போர், கொன்னக்கநேரி, கருமல், ஆதாங்கொத்தங்குடி, பூசேரி, உமாரக்குறிச்சி மக்கள் மனு அளித்தனர். கலைஞர் கனவு இல்லம், இலவச வீட்டு மனைப்பட்டா, மகளிர் உரிமைத் தொகை, முதியோர் ஓய்வூதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் குவிந்தன. வேளாண் இடுபொருட்கள் வேண்டி விவசாயிகள் மனு அளித்தனர். பொதுமக்கள் கோரிக்கைகளை மனுக்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியங்களுக்கு அனுப்பப்பட்டு கள ஆய்வு செய்து 30 நாட்களுக்குள் மக்கள் அளித்த மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தகுதியான பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துறை அதிகாரிகள் பதில் அளித்தனர். வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.